மலையாட்டூர் ஜங்ஷனில் இருந்து லெஃப்ட்டு பஸ்ஸை இப்படியே திரும்ப குருசடிக்கு போகிற பாதையில் திரும்பி இருக்கு. இங்கேருந்து ஒரு 10-15 நிமிஷத்தில் போடும். காரளியில் ஜங்ஷனில் இருந்து லெஃப்ட் சைடில் திரும்ப நாம் கிட்டத்தட்ட குருசுமலை பக்கம் வந்துட்டு இருக்கோம். மலையினுடைய பாகத்தில் தான் வந்திருக்கிறோம். கொஞ்சம் முன்னாடி போன உடனே இங்கேருந்து 1 கிலோமீட்டரு நம்ம அதில் இறங்க போகிறோம். இறங்கும் போது அந்த மலை தான், இந்த மலை தான் குருசுமலை. தோமா ஜபித்த இடம். முன்னாடி உள்ள ஏரி பேக்கெல்லாம் இருக்குது. போட்டிங் பாயிண்ட் எல்லாம் இருக்குது. வரும்போது இதெல்லாம் பார்க்கலாம். நம்ம குருசுமலைக்கு மேலே போகிறோம். குருசுமலை வந்துட்டு குருசுமலை நம்ம எப்போ இறங்கிட்டோம். குருசுமலை என்னுடைய தொடக்கம் அங்கே இருந்தால் பஸ் ஸ்டாப்பு. இதுதான் பஸ் ஸ்டாப்பு. இந்த லேக் பக்கத்தில் நிற்கிறாங்க. அங்கே இறங்கி நீங்கள் அப்படியே நீளமாக பெரிய ஒரு அகல ரோடு இருக்குது. குருசடி கீழே கொண்டு போய் நிறுத்துவாங்க. நீங்கள் அங்கேருந்து மலைப்பாதையில் தான் செல்லணும். அங்கெல்லாம் உங்களுக்கு ரோடெல்லாம் வசதியெல்லாம் கிடையாது. கொஞ்சம் சிரமப்பட்டு தான் போகணும். ஆமாம், இந்த லொக்கேஷனை பார்த்துக்கிடுங்க. இது ஃபாரஸ்டினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. 2 பேர் யாத்திரையில் இங்கே வந்திருக்கிறாங்க. மலையடி வாரம் குருசுமலைக்கு வந்திருக்கிறாங்க. மலை ஏறுறதுக்காக ஃபுல் ஃபிட்னஸோடு இருக்கிறாங்க. அதனால் இப்போ நாங்கள் மலை ஏற போகிறோம். இந்த சுற்றி இடங்களெல்லாம் நான் காட்டுறேன். கெர்சியம் பாண்டியன் அவங்க டைரக்டர் சௌந்தரநாயகம் அவர்கள் குருசுமலை ஏறுவதற்காக நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன். ஐயா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். கத்ரா இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். குருசுமலை ஏற போகிறீங்க. போய் இறங்கும்போது நீங்கள் ஹெலிகாப்டரில் இறங்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாழ்த்துக்கள். இங்கே வந்தது மிகவும் மகிழ்ச்சி. ஒரு நல்ல ஒரு புதிய அனுபவமாக இருக்கிறது. நீங்களாம் கண்டு கழிங்க. நீங்களாம் கண்டு மகிழ்ந்து கழிச்சு. இது 3வது கட்டமாக நான் வந்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் இதை பார்த்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கிறேன், பதிவு போட்டிருக்கிறேன். இது 3வது கட்டமாக நான் வந்திருக்கிறேன். குருசுமலை ஏற போகிறேன். நீங்களாம் அந்த இடத்த நீங்கள் பார்க்கணும். குருசுமலைக்கு நீங்கள்லாம் வரணும். நீங்கள் இங்கே உள்ள அனுபவங்களை நீங்கள் பெறணும். தொடர்ந்து நாமும் அப்போஸ்தலருடைய ஜபத்தில் உறுதியாக நம்ம தரித்திருக்கணும். காத்திருப்பில் தரித்திருக்கணும். தேவனுடைய பலம் நமக்கு உண்டாகும். குருசுமலைக்கு வந்திருக்கிற கெர்சியம் பாண்டியன் அவர்களை நான் வாழ்த்துக்கிறேன். குருசுமலை ஏறுகிற அவருடைய தகப்பனார் குருசுமலையை கையை காட்டுறாரு. வாங்க சீக்கிரம் போவோம் அப்படின்றாரு. குருசுமலையில் ஏறணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு. அவருடைய நடையை பாருங்கள், எவ்வளோ வேகமாக நடக்கிறான்னு பாருங்கள். குருசுமலைன்னு அவ்வளோ ஆர்வம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த மலையில் ஏறுறது கொஞ்சம் அவ்வளோ சுலபம் கிடையாது. பாருங்கள், எல்லா இடத்துலையும் குண்டுகளாக இருக்கும். சாலை அமைப்பு கிடையாது. ஆனால் கர்த்தருடைய பலத்தில், விசுவாசத்தில், நம்பிக்கையில் இருக்கிறவங்க இதில் ஏறி இறங்கிடுவாங்க. 90 வயசுக்காரங்களாம் வருவாங்க. ரொம்ப அருமையான ஒரு ஜப பூமி. இருந்த ஒரு அப்போஸ்தலர், ஒரு ஊழியக்காரர், அவர்கள் வந்து ஊழியத்தை ஆரம்பித்த இந்த இடத்துல ஊழியக்காரர்களாக எங்களையும் அழைத்து வந்தீங்க. அதுக்கு நன்றி. ஒரு பிரசன்னத்தை உணரும்படிக்கு கிருபை தாங்க. மிகுந்த வல்லமையோடு திரும்பி செல்ல எங்களுக்கு பலத்தை தாங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமாம். ஐயா, மலையேற்றத்தினுடைய அனுபவங்களை சொல்லுங்க ஐயா. இப்போ தான் தொடங்கியிருக்கீங்க. சொல்லுங்க. சற்று சரீரத்துக்கு மலையேறுவது கடினமாக இருந்தாலும் ஆவி உற்சாகமாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவருடைய சீடர்கள் 12 பேரில் ஒருவர் தோமா அவர்கள் இங்கு வந்து ஊழியத்தை செய்தார்கள். இந்த மலையிலே தேவதூதர்களை கொண்டு காக்கப்பட்டார்கள். தேவதூதர்கள் அவருக்கு சேவை செய்தார்கள்.
சாப்பாடு, தண்ணீர் அனைத்தும் தேவதூதர்களால் கொடுக்கப்பட்டதாம். ஏனென்றால் கீழே இவரை கொடுமைப்படுத்துவதற்கு ஒரு கூட்டம் காத்து கொண்டிருந்தது. இவரை அழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு இந்த மலைக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். அந்த நாட்களில் இந்த மலையில் பயங்கரமான காட்டு மிருகங்கள், மனிதர்கள் யாரும் வர முடியாது. எனவே இவரை துரத்தி வந்த கும்பல் கீழே நின்றுவிட்டது. அதற்கு பிறகு வாரம் ஒரு முறை கீழே குடிக்கிற சந்தையில் வந்து நின்று சந்தைக்கு வருகின்ற எல்லா மனிதர்களையும் சந்தித்து சத்தியத்தை சொல்லி மிக பெரிய அடையாளங்கள், அற்புதங்களால் அவர்களை சத்தியத்துக்குள் வழிநடத்தினார். சத்தியத்தை எதிர்த்தவர்கள், நீ யாரை வணங்குகிறாய் என்று கேட்டபோது, நான் வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவனை கர்த்தரை நம்புகிறேன், அவரை வணங்குகிறேன், அவர்தான் தேவன். நீங்கள் செய்கிற பரிகார பூசைகள், நீங்கள் செய்கிற பலிகள் எல்லாமே ஆண்டவராகிய இறைமகன் இயேசு இந்த பூமிக்கு வந்து நிறைவேற்றி விட்டார். எனவே நீங்கள் அதை செய்ய தேவையில்லை என்று சொன்னபோது அவர்கள் அடையாளம் என்ன என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்கு அடையாளமாக அவர் சொன்னது, நீங்கள் இந்த குளத்திலே குளிக்கும்போது குளிப்பதற்கு முன்பு தண்ணீரை எடுத்து மேலாக எரிகின்றீர்கள், அது மறுபடியும் கீழே விழுந்து விடுகிறது. இப்பொழுது நீங்கள் அனைவரும் வாருங்கள், நான் தண்ணீரை, இந்த குளத்தில் உள்ள அனைத்து தண்ணீரையுமே வான மேகத்தில் என் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் ஏற்றுகிறேன் என்று சவால் விட்டாராம். இந்த செய்தி ராஜாவுக்கு எட்டியது, தேதி குறிக்கப்பட்டது. மற்றவர்களும் தங்களுடைய மந்திர சக்தியினால், எப்படி எகிப்தினுடைய மந்திரவாதிகள் தங்களுடைய மந்திர சக்தியினால் கோலை பாம்பாக மாற்றினார்களோ, பெண்களை வரவழைத்தார்களோ, தவளைகளை வரவழைத்தார்களோ, அதே போல் இவர்களும் தங்களுடைய மந்திர சக்தியால் தண்ணீரை வானத்திற்கு ஏற்றிவிட வேண்டும் என்று நம்பினார்கள். ஆனால் முடியவில்லை. கடைசியாக எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அவர் கேட்டார், நான் இந்த குளத்தில் உள்ள தண்ணீரை வான மேகத்திலே ஏற்றிவிட்டால் ஆண்டவரே தெய்வம் என்று நம்பி நீங்களும் உங்கள் குடும்பமும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டதற்கு சரி என்று சொல்லிவிட்டார். அதன்படியே எல்லாருடைய முன்னிலையிலும் அவர் அந்த குளத்தில் உள்ள அனைத்து தண்ணீரையும் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த ஜனங்கள் உம்மை ஏற்றுக்கொள்வதற்கும் நீரே கடவுள் என்று அறிந்து கொள்வதற்கும் நீர் மகிமைப்படும் என்று சொல்லி ஜெபித்து ஆண்டவரை நோக்கி பார்த்தபோது குளத்தில் உள்ள அனைத்து தண்ணீரும் மேகத்தில் நின்றது. அதை கண்டு அவர்கள் அனைவரும் திருமுழுக்கு எடுத்து ரட்சிக்கப்பட்டார்கள் என்று இந்த வரலாறு சொல்லுகிறது. அத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க இந்த பூமியில், இந்த மலையில் நாங்களும் வந்து இந்த இடத்துல நின்று தோமாவின் தேவன், நம் ஆண்டவர் இயேசு, யெகோவா எல்சடாய் அவரை தொழுது கொள்வதிலே சந்தோஷமடைகிறோம். உங்களுக்காக இந்த சிறிய பதிவை நாங்கள் பதிவிடுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அதான் சேப்பல் பக்கத்திலே வந்துட்டோம். தோமா ஜெபிச்ச இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ பள்ளிக்கு நாங்கள் அந்த ஆராதனை கூடத்துக்கு நாங்கள் போக போகிறோம். மலை மூட்டில் வந்தாச்சா, இதோ தெரியுது. முதலாவது ஒரு ஜெபக்கூடாரம் இருக்கு, அடுத்து ரெண்டாவது ஜெபக்கூடாரம், அதுக்கு அப்புறம் பின்பக்கத்தில் ஆலயங்கள் இருக்கிறது. சென்ட் ஜேவியர்ஸ் இந்த இங்கே வந்த பிறகு தான் இந்த இடத்துல இது செம்மையாக்கப்பட்டு ஒரு நல்ல படிகள்லாம் போட்டு அந்த காலத்தில் ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை ஆயத்தம் பண்ணியிருக்கிறாங்க. இல்லைன்னா இந்த இடங்கள் வந்து ஒரு சாதாரணமாக காட்சியளிச்சிருக்கும். இது ஒரு மகிமைக்குரிய ஸ்தலமாக, புனித ஸ்தலமாக கேரளத்தில் பார்க்குறோம். சகல ஜனங்களும், வியாதிஸ்தர்களும் கூட இங்கே வந்து உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்க, குணமாக்கி போகிறதை நாம் பார்க்குறோம். அவங்க இந்த மலைக்கு வருகிறார்கள். கேரளத்தினுடைய சகல மலை குன்றுகளும் ஃபாரஸ்ட்டுகளும் நல்லா தெரியுது. மலை உச்சியில் தான் நாங்கள் இருக்கிறோம். பாருங்கள், கேரளாவினுடைய எல்லா வனாந்தரம் பகுதிகளை பார்க்குறோம், காடுகளை பார்க்குறோம், நீரூற்றுகளை பார்க்குறோம், ஏரிகளை பார்க்குறோம். ரொம்ப அருமையான ஏரி. இது கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த ஏரி. பார்க்குறோம், செங்குத்தான ஒரு மலையாக இருக்கிறது. இந்த பக்கம் செல்லாதீர்கள், டேஞ்சர், டூ நாட் என்டர் என்று போர்டு ஆக்கியிருக்கிறாங்க.
நாங்கள் படியேறி இது வழியாகத்தான் வந்தோம். இப்படியாக படியில் மேலே ஏறி போக வேண்டியிருக்குது. இங்கே மெழுகுவர்த்தி எரிக்க வேண்டாம்னு சொல்கிறது. தோமா அந்த இடத்துல நின்று ஜெபிச்சிருக்கிறாரு. அவருடைய பாதம் வைத்த இடம் என்று இந்த இடம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய கால் தடம் எவ்வளவு பகுதியாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். புனித தோமா அப்போஸ்தலனுடைய கால் குறி என்று போடப்பட்டிருக்கிறது. தோமாவனுடைய பாதம் வைத்து ஜெபித்த இடத்துலேருந்து நாங்கள் அப்படியே இந்த பாறையிலே நாங்கள் நடந்து வருகிறோம். உங்களுக்கு இது என்னுடைய 3வது பயணங்க. யார் யார் இந்த மலைக்கு வரணும்னு விரும்புகிறாங்களோ அவங்க என்னை தொடர்பு கொண்டு அழைத்து செல்லும்போது நான் அவர்களோடு சென்று இந்த வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். நான் இந்த ஜெப கூடாரத்துக்கு இது குருசு மலை, பொன் குருசு, அப்புறம் இந்த ஜெப கூடாரம். இங்கே தான் நாங்கள்லாம் ஜெபிக்க வருவோம். ஜெப பூமி. எங்களுக்கு ஜெபம் எடுப்பதற்காக அழைத்து வந்த ஊழியக்காரர்கள் எங்களோட இருக்கிறாங்க. நாங்கள் இப்போ ஜெபிக்க போகிறோம். உங்கள் எல்லாருக்காக, தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். நம்மளுடைய ஜனங்களுக்காக, மணிப்பூர் மக்களுக்காக, ஒரிசா மக்களுக்காக, யூபி மக்களுக்காக, குஜராத் மக்களுக்காக, விசேஷமாக கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த பாடுகள் தேவன் தான் மாற்றணும், மனுஷனால் மாற்றவே முடியாது. கர்த்தர் இந்த நாளில் எடுக்கிற ஜெபத்தில் நிச்சயமாக அவர் கேட்கிற தேவன் தான், ஜெபத்தை தள்ளாத தேவன். நம்ம கண்ணை காதை மூக்க படைத்தவர் அவர், நமக்கு சுவாசத்தை ஆவியை தந்தவர், நம்மளுடைய ஜெபங்களை கேட்கிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் ஜெபத்திற்காக இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம். நீங்களும் ஜெபித்து கொள்ளுங்க. ஜெபம் ரொம்ப அவசியமாக இருக்குது. ஜெபம் பூரணப்படலை. அதனால் ஜனங்கள் ஜெபத்தில் சரியானபடி வராததுனாலையும் ஜெபிக்காதனாலையும் தான் தேசத்தில் இவ்வளோ பெரிய முற்றுகை போராட்டங்கள் இருக்குது. அதனால் ஜெபம் அவசியம். மக்களே, நீங்கள் ஜெபிப்பதற்காக வனாந்தரங்கள்லேயும் காடுகள்லேயும் இனிமா கடற்கரைகள்லேயும் மலை உச்சிகளிலும் மக்கள் காத்திருந்து ஜெபிக்கிறாங்க. எப்படியாவது ஜெபம் அவசியம். இந்த ஜெபத்திற்காக இந்த நாளில் வந்திருக்கிறோம். தோமா இந்த இடத்துல ஒரு கூடாரமாக இருந்த இடம். இது யானைகள் முட்டி தள்ளிவிட்ட, இது சதைந்து போன இடம். இதை போர்ச்சுகல்ஸினுடைய மக்கள் அவங்க இந்த கூடாரத்தை சிறிய ஒரு இடத்த கட்டியிருக்கிறாங்க. இதுதான் யானைகள் இடித்து போட்ட இடம். பாருங்கள், இதில் ஒரு கூடாரம் இருந்திருக்குது. இது 500 ஆண்டுகளுக்கு முன்பே பழமையானது. நம்ம இருக்கிறது சரியான உயரத்தில் இருக்கிறோம். தேவாலயத்துக்கு முன்பதாக நான் இருக்கிறேன். கர்த்தருடைய தாசன் நீங்கள் காண்கின்றவர் சௌந்தர நாயகம். அவருடைய தகப்பனார் ஊழியக்காரர், அவருடைய தாத்தாவும் ஊழியக்காரர். 3ஆம் தலைமுறை தொடங்கி 4வது தலைமுறையும் ஊழியத்தில் எழும்பி இருக்கின்ற ஒரு லேவியின் புத்திரனாக இங்கே இருக்கிறார். அவர்கள் மத்தியில் தேவன் தனக்கு கொடுத்த சில சாட்சியை சொல்ல விரும்புகிறார். இதோ அவரை உங்கள் மத்தியில் நிறுத்துகிறேன். ஐயா, பிரைஸ் லார்ட். உங்கள் அனைவருக்கும் எங்களது இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். சமாதானம் உண்டாகட்டும்.
நாங்கள் இப்பொழுது அமர்ந்திருக்கின்ற இடம் தேவனுடைய 12 சீசர்களில் ஒருவராகிய தோமா சந்தேகப்படுகிறவர், விசுவாசிப்பதற்கு மிகவும் மெதுவான இருதயம் உள்ளவர். மற்ற சீசர்களைப் போல அவர் விசுவாசத்திலே முதலாவதாகவே உறுதியாய் ஆண்டவரை பிடித்து கொள்ளவில்லை. என்னுடைய கையை அவர் விழாவில் போட்டு என் விரலை அவருடைய காயத்தில் நான் வெட்டு பார்த்தால் ஒழிய அவர் உயிர் தெழுந்தார் என்பதனை நம்ப மாட்டேன் என்று சொன்னவர். அப்படியாப்பட்ட சீசனை ஆண்டவர் எப்படியா பயன்படுத்தினார் என்பதற்கு அத்தாட்சி ஆதாரம் இந்த இடம். இப்பொழுது காண்பது போல அப்பொழுது இல்லை. காட்டு மிருகங்கள் சூழ்ந்திருந்த இடம். இப்போ 1500-600 கூட யானைகள் இந்த பகுதியில் வந்தது என்று சொல்லுகின்றார்கள். அப்படியானால் தோமா இருந்த காலத்திலே முழுமையாய் காட்டு மிருகங்கள், சுற்றிலும் மலை, நீங்கள் பார்த்தால் தெரியும், சுற்றிலும் மலை சூழ்ந்த பகுதி, காட்டு பகுதி, காட்டு மிருகங்கள் வாழ்ந்த இடம். இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு எடுத்த பின்பு நம் அன்பு ஆண்டவர் ஆவியானவரால் பிறந்திருந்தாலும் கூட திருமுழுக்கு எடுத்த பின்பு அவர் வனாந்தரத்திற்கு ஆவியானவரால் நடத்தப்பட்டாராம். நீங்கள் வேதத்தில் அந்த அனுபவத்தை லூக்காவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது ஆண்டவருடைய ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு நடத்தி கொண்டு போனார். 40 நாள் உபாசம் இருந்தார். அதற்கு பின்பு தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இந்த 40 நாட்களும் லூக்கா எழுதுகிறார் காட்டு மிருகங்களோடு சஞ்சரித்தார் என்று. இதே அனுபவத்தை தோமா பெற்று ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக சந்தேகக்காரனான தோமாவை ஆண்டவர் இந்த இடத்திற்கு கொண்டு இந்த மலையில் நிறுத்தினார். ஆண்டவர் எதிர்ப்பே இவருக்கு இல்லாமல் இவர் ஊழியத்தை செய்திருப்பதற்கு வழி வகுத்திருக்க முடியும். ஆனால் அப்படி செய்வதை ஆண்டவர் விரும்பவில்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய அனுபவத்தை அவருடைய என் கையை நீட்டி அவர் விழாவில் போட்டு என் விரலை நீட்டி அவருடைய காயங்களில் போட்டால் ஒழிய நம்ப மாட்டேன் என்று சொன்ன அந்த மனிதன் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அனுபவத்தை பற்றி ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த இடத்துல கொண்டு நிறுத்தியிருக்கிறார். இந்த இடத்துல பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னால் இப்போவே இவ்வளவு காடு ஏறி வருகிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு மேலே ஏறி வரோம். அப்போ இந்த இடம் எப்படி இருந்திருக்கும்? யாரும் இல்லை, இந்த இடத்துல யாருமே இல்லை, சுற்றி காட்டு மிருகங்கள் தான். எப்படி இயேசு கிறிஸ்து காட்டு மிருகங்களோடு சஞ்சரித்தாரோ அதே போல் இவர் காட்டு மிருகங்களோடு சஞ்சரித்தார். அப்போ யார் இவருக்கு உணவு தண்ணீர் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க? என் அன்பு ஊழியக்காரர்களே, தேவனுடைய பிள்ளைகளை கொஞ்சம் சிந்திங்க. எப்படி தேவதூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்தார்களோ அதே போல் இவருக்கும் பணிவிடை செய்திருக்கிறார்கள். அவருக்கு வேண்டிய ஆகாரம் தேவதூதர்களால் கொடுக்கப்பட்டது, அவருக்கு வேண்டிய தண்ணீர் தேவதூதர்களால் கொடுக்கப்பட்டது, அவருக்கு வேண்டிய பாதுகாப்பு தேவதூதர்களால் கொடுக்கப்பட்டது. அப்படி என்றால் இந்த மலை என்பது ஏதோ ஒரு மலை என்று நினைத்து கூடக்கூடாது. நாங்கள் இங்கே ஜெபித்த பின்பு இந்த உணர்வு அடியனுக்குள் ஆண்டவர் கொடுத்தார். இந்த உணர்வு என்பது இந்த இடத்திலே தேவதூதர்கள் நடந்து தெரிந்த இடம், தேவதூதர்கள் வானத்திலிருந்து இறங்கி சென்ற இடம். அந்த யாக்கோவின் ஏணி எப்படி அந்த பெத்தேலிலே பரலோகத்திற்கும் பூமிக்கும் இணைக்கப்பட்டிருந்ததோ அதே போல் இந்த இடத்திற்கும் பரலோகத்திற்கும் ஏணி, யாக்கோவின் ஏணி வைக்கப்பட்டு தேவதூதர்கள் இறங்கினார்கள், தேவதூதர்கள் ஏறி சென்றார்கள். தேவதூதர்கள் சஞ்சரித்த ஒரு புண்ணியமான ஒரு புனிதமான பூமி இந்த பூமி. இந்த இடத்துல ஐயா ரெவரண்ட், மூத்த மதிப்புக்குரிய மேன்மையான ஐயா ரெவரண்ட் ஊழியக்காரரோடு சேர்ந்து நாங்களும் தகப்பனும் மகனுமாய் இந்த இடத்துல கொஞ்சம் ஜெபத்திலே செலவழிக்க, தேவதூதர்கள் நடந்து தெரிந்த சஞ்சரித்த தேவதூதர்களால் பாதுகாக்கப்பட்ட மகத்தான ஒரு ஊழியக்காரர், இயேசுவின் அனுபவத்தை பெற்று ஊழியம் செய்வதற்காக அழைத்து வரப்பட்டவர் தோமா அவர்கள் வாழ்ந்த இந்த இடத்துல நாங்கள் நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்ததும் இந்த இடத்திற்கு வந்ததும் தேவன் கொடுத்த பாக்கியமாக கருதுகிறோம். இந்த இடத்திலிருந்து இந்த சிறிய வீடியோ பதிவை உங்களுக்கு வெளியிடுவதும் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்களும் இந்த இடத்திற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்சம் உறவாடி போங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இப்படிப்பட்ட இடங்களில் ஆண்டவர் தன்னுடைய தாசனை நடத்தினார். மிகப்பெரிய ஒரு இந்த மலை 5 கிலோமீட்டர் மலையிலே நடந்து வந்திருக்கிறாங்க. ஊழியக்காரர் முதல்ல அவருக்கு தெரியலை, மேலே வரும்போது தான் தன்னுடைய புரிஞ்சுக்கிட்டாரு, இவர் எங்கேயோ கொண்டு போய் விடுறாரு, என்ன திரும்பி வர முடியாத இடம்னு நினச்சிருந்தார். ஆனால் இப்போ மேலே வந்த பிறகு ஒரு புது பலனாக இன்றைக்கு இருக்கிறது.
எறும்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கங்கே உடம்பு தடிச்சிட்டு ஓகேண்ணா நம்ம போமா. இவர் ஒரு வார்த்தை சொல்ல போறாரு. அந்த இடத்துல சின்ன ஆமா கிணறு. நான் குடிப்பேன், தண்ணி குடிப்பேன். வாங்க வாங்க அங்கே போய் தண்ணி குடிச்சுக்கலாம். சரி அண்ணா வாங்க. இந்த அனுபவத்தை விவரிக்கிறார். ஆசீர்வாதமான ஒரு அனுபவமாக இருக்கிறது. ஆண்டவரோடு நெருக்கமாக இருந்த ஒருவர் நெருக்கமாக ஜெபித்த ஒரு இடத்துல ஜெபிக்கக்கூடிய ஒரு பாக்கியம். நிறைய பேருக்கு வரலாறு தெரிய மாட்டேங்குது. அப்படி இருந்த பொழுதிலும் ஆண்டவருடைய கிருபை இந்த ஒரு நேரத்தில் ஆண்டவருடைய ஏவுதலின்படி இங்கே வரவும் அவருடைய சீடர் போல ஜெபிக்கவும் ஆண்டவரோட மன்றாடவும் ஒரு கிருபையை ஆண்டவர் தந்தர்னா நான் தேவனை சோசரிக்கிறேன். നന്ദി. ഇത് രണ്ടാമത്തെ ചർച്ചാണ്. ഇവിടെ ഇപ്പോഴാണ് കുർബാന മാസ് നടത്തുന്നത്. ഇവിടെ റെഗുലറായിട്ട് ഇവിടെ കുർബാന ആരാധന ഇല്ല രണ്ടാമത് കെട്ടിയത്. ഇതാണ് അവിടെ അത്ഭുത ഉറവിട വെള്ളം എടുത്തായിരുന്നോ? എങ്ങനെയാ? ഇല്ല, വെള്ളം എവിടെ ഉണ്ടോ? ഇല്ല, എടുത്തില്ല. ഒന്ന് എടുക്കാം. അതാ அந்த சேதங்கள്. ഇതാണ് മറ്റേ ബോർഡർ അതിന്റെ കാര്യങ്ങളെല്ലാം പറഞ്ഞിരുന്നത്. സംഭവങ്ങളെല്ലാം അതിൽ വിവരമായിട്ടുണ്ട്. അതിൽ 1596 സേവിയേഴ്സ് വന്ന പിന്നെ ഫ്രാൻസിസ് സേവിയർ அட்டாக்காகி எல்லாம் சரிஞ்சு விழுந்து திரும்பி இது மீண்டும் கட்டியது. அந்த நினைவுக்காக அப்படி விட்டுட்டாங்க. ஆமாம், கொத்தி கொத்தி எடுத்துருக்கு. மலை உச்சியில் முதல்ல கட்டப்பட்ட இந்த ஆலயம் யானைகளால் சேதப்படுத்தப்பட்டு உடைக்கப்பட்டு தரைமாக்கப்பட்டது. மீண்டுமாக இது 1595 கட்டப்பட்டது. சேதமான பிறகு 1698 மீண்டுமாக இது ஸ்தாபிக்கப்பட்ட இடம். இந்த இடம் மிக முக்கியமான இடம். ஐயாவையும் ஒன்று எடுத்துருங்க. ஐயாவை பற்றி 2 வார்த்தை சொல்லிடுறேன். இந்த ஐயா சாக்கோ அவங்களுக்கு 73 வயசு ஆகுது. டெய்லி இந்த மலையில் நான் இன்னைக்கு ஒரு நாள் ஏறதுக்கே கஷ்டப்பட்டேன். ஐயா டெய்லி இந்த மலையில் ஏறி டியூட்டிக்கு வந்துட்டு இங்கே பணிவிடைகளை செய்துட்டு திரும்ப போகிறாரு. இன்னைக்கு ஒரு பிபி சுகர் எதுவுமே கிடையாது இல்லைங்கய்யா. பிபி சுகர் கொலஸ்ட்ரால் எந்த பிரச்சனையும் இல்லை. மலையில் ஏறி வர்றாரு, ஆரோக்கியமாக இருக்காரு. കറ്റർ ഇവർക്ക് ആശ്രയിക്കുന്നത് ദേവബലം. നമ്മൾ ചാക്ക അങ്കിളാണ് ഇവിടെ ജോലി എടുക്കുന്ന ഒരു செக்யூரிட்டி பணியான அவரை நாங்கள் கண்டு ரொம்ப சந்தோஷம். தினமும் இங்கே டியூட்டியில் இருக்கிறாரு. தெய்வ பலம் அவருக்கு இருக்கு. அவருடைய தெய்வத்தினுடைய நிறைவு அவர்கிட்ட இருக்கு. அந்த தெய்வ ஸ்நேகம் இருக்கு. அவரை தோமா ரொம்ப தாகத்தோடு இந்த மலை உச்சியில் வந்தப்போ அவருக்கு தண்ணி அவசியப்பட்டது. சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். இந்த பாருங்கள், தண்ணி நிறைஞ்சிருக்குது. இந்த மலையில் உச்சி வரவங்கள இந்த மலை உச்சிலே இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய அந்த ஜபத்தின் பகுதியில் கொஞ்சம் கீழே ஒரு 20 அடியில் பாருங்கள் தண்ணி அவ்வளோ சுத்தமான தண்ணி குடிக்கிறதுக்கு இருக்குது. நாங்கள் அதில் தான் தண்ணியை எடுத்து குடிக்க போகிறோம். உச்சியில் வரவங்கள இந்த இடத்துல இந்த தண்ணியை பருகிட்டு போகிறாங்க. எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது ஆண்டவரே என்று சொல்லி என்ன பண்ணி கையில் வைத்திருந்த அந்த கோலால் இந்த இடத்த என்ன பண்ணார், ஒரு அடி அடித்தார். இந்த இடத்துல தண்ணி புறப்பட்டு இருந்தது. அந்த தண்ணியை தான் நாங்கள் பருக போகிறோம். பாஸ்டர் சவுந்தரநாயகம் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உள்ள வாளியை விட்டு எடுக்கிறாரு. எடுத்து நாங்கள் தண்ணி குடிக்க போகிறோம். ஐயா எனக்கு கொஞ்சம் தண்ணி குடிக்க தாங்க. தண்ணீரை குடிங்க ஐயா.
அந்த பாட்டிலை பிடிச்சிட்டு குடிங்க, பாட்டில் எடுத்து குடிங்க. நல்லா இருக்கா? தண்ணியில் நல்லா இருக்கு, இயற்கையான தண்ணியில். பாருங்கள், அருமையான தண்ணீர் கிடைக்கிறது. கூடாரம் தான் இருக்குது. கூடாரத்து பகுதியிலேயே சைடில் மலை, அந்த இதில் இருந்துட்டோன்னா படிகள் இருக்குது, சின்ன சின்ன படிகள் இருக்குது. இந்த பாருங்கள், அந்த படியில் இருந்து 2 பக்கம் படி இருக்குது. கீழே இறங்கினோன்னே தண்ணி குடிக்கலாம். இந்த இடத்துல இவ்வளோ தூரத்தில் தண்ணி இருக்கு. அதுதான் கடவுளுடைய அற்புதமான ஒரு இடத்துல. ஆமாம், அருமையாக இருக்கு. சில்லுன்னு இருக்குது. மலை உச்சியில் இந்த இவ்வளோ இடத்துல தண்ணி வந்துருக்கு. சரி, குடிச்சிட்டு எனக்கு பாட்டில் தண்ணி கொடுங்க. கண்டிப்பாக. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடி. நான் குடிக்க போகிறேன். தண்ணீர் எடுத்துட்டாங்க. தண்ணி எடுத்துக்கொண்டு நாங்கள் இங்கிருந்து மலையினுடைய பயங்கர காடுகளை பார்க்குறோம். தினமும் பிரார்த்தனை நடக்கிற கூடாரம் இது. தினமும் ஒரு காலையில் 6 மணிலேருந்து 7:30 வரைக்கும் பிரார்த்தனை நடக்கு. தினமும் ஒரு 50 பேர், குறைஞ்சது 25 பேர். மற்ற நேரங்களில் காலையில் நிறைய பேர் வருவாங்க. இது 2வது கட்டப்பட்ட ஒரு கூடாரம். ஜெபத்தினுடைய நேரங்களை கொடுத்துருக்குறாங்க. மாசு எப்பப்போ நடக்கு அப்படின்றது. வார்த்தையில் உண்மையுள்ளவர் என்றும் நன்றியால் துதி பாடு, நாம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அன்று உம்மோடு இருந்த சீடர் ஜெபித்த இடத்திலே, தேவதூரில் காட்சி அளித்த இந்த இடத்திலே உமது பலத்தை கொண்டு எங்களை கூட்டி வந்தீங்க. அதுக்கு அன்று செலுத்துகிறோம். எப்படியாக தோமா ஆண்டவர் உமது வல்லமையோடு பிரசங்கம் செய்தாரோ, அற்புத அதிசயங்களை செய்தாரோ, அந்நிய பாஷைகளை பேசினாரோ, அடையாளத்தோடு அவருடைய ஊழியங்கள் நடந்தது போல இந்த ஒரு நாளிலும் நாங்கள் ஆண்டவர் இந்த இடத்துல காலடி எடுத்து வைத்து ஆண்டவர் உமது நாமத்து நிமித்தம் ஆண்டவரை சோசரிக்கிறோம். உமது பலத்து நிமித்தம், உமது அற்புத அடையாளத்து நிமித்தம் நாங்கள் ஊழியங்களை மேற்கொள்ளவும், பல ஆத்மாக்களை உமது அண்டை சேர்க்கவும் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. உமது கிருபைகள் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் எங்கு ஆண்டவரை துதி இருக்கிறதோ அங்கே இறங்குகிறீ, தங்குகிறீ. உம்முடைய தேவ ஆலயங்களிலே ஆண்டவரை துதி முழங்கும் போது கர்த்தர் அங்கே பிரசன்னமாகிறீ. உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்கள் ஆண்டவரே அந்த இடத்துல ஜபமும் ஆராதனையும் ஆண்டவரே தேவ ஆவினால் நிரப்பப்பட்டு ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. உடைய கூடாரங்கள் உடைய மகிமையினால் நிரம்பி இருக்கிறது. இந்த வேளையுமாக நாங்கள் இந்த இடத்துல வந்து செபிக்க போகிறோம். அதற்காக நான் எங்களை ஆயத்தப்படுத்தி எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள் ஆண்டவரே, மீறுதல்கள் ஆண்டவரே, ஜென்ம பாவங்கள், கர்ம பாவங்கள், எங்கள் பிள்ளைகளுடைய பாவங்கள், எங்கள் பெற்றோருடைய பாவங்கள், எங்கள் மனைவி ஆண்டவரே, எங்களுடைய சகோதரி, எங்களுடைய ஆண்டவரே சகோதரர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்கள் குடும்பங்கள், பிள்ளைகள் யாவரையும் ரட்சிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாக சபை மக்கள், ஞானஸ்தானம் பெற்ற தேவ பிள்ளைகள், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தாசர்கள், அவருடைய குடும்பங்கள், அவருடைய குழந்தைகள், மூத்த போதகர்கள் ஆண்டவரே, மூத்த ஊழியக்காரர்கள் யாவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்த ஆண்டவரே, ஒத்தாசை செய்த அநேக குடும்பங்கள் உண்டப்பா. காணிக்கை தசமாவும் கொடுக்கின்ற அநேக ஊழியர்கள் உண்டப்பா. நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறங்க தாவே. ஆண்டவரே ரெவரண்ட் டாக்டர் திரவேராஜ் ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே ஊழியத்தில் பங்கெடுக்கிற ஒரு மகனை தந்திருக்கிறீர். சாம் செந்திலை தந்திருக்கிறீர், சவுந்தநாயத்தை தந்திருக்கிறீர், கெர்சிம் பாண்டியனை தந்திருக்கிறீர். இனுமாக கூட கத்தாவே அலெக்ஸ் என்பராஜை தந்திருக்கிறீர், குழந்தை இயேசுவை தந்திருக்கிறீர் ராஜா. இனுமாக ஆண்டவரே ஆண்டவரே ராஜேஷை தந்திருக்கிறீர், ஆண்டவரே குட்டூஸை தந்திருக்கிறீர், ஆண்டவரே ரமேஷை தந்திருக்கிறீர் கர்த்தாவே. இனுமாக கூட கர்த்தர் ஆண்டவரே அநேக தேசங்களில் இருக்கிற ஊழியக்காரர்கள் ஆண்டவரே சகோதரர் சோனியை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இனுமாக ஆண்டவரே சிக்கிம் சகோதர சகோதரர்களை தந்திருக்கிறீர், நேபாளில் உள்ள சகோதர சகோதரர்களை தந்திருக்கிறீர், மகாராஷ்டிராவிலே ஆண்டவரே ஆப்ரகாம், அஜய் ஆண்டவரே
கர்த்தாவே இன்னும் வாக்கடை எல்லாவரையும் தந்திருக்கிறீர் கர்த்தாவே. ஆமாண்டவரே மார்க்கெட்டு ஆண்டவரே கர்த்தாவே கைக்குவாடை தந்திருக்கிறீர். இன்னுமாக மூத்த போதகர்கள் ஆபிரகாமை தந்திருக்கிறீர் ராஜா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஏடபிள்யூசி ஊழியக்காரர் ஆண்டவரே ஆரி செபஸ்டியானை தந்திருக்கிறீர் கர்த்தாவே. ஏடபிள்யூசி ஊழியக்காரர்களே ஆண்டவரே 1000 பேர்கள் ஆண்டவரே பெருகி இருக்கிறார்கள். அவர்கள் யாவரும் எங்களுக்கு ஒரு ஐக்கியத்தை தந்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். வருகிற 6ஆம் தேதி ஆண்டவரே நடக்க போகிற ஆண்டவரே செமினாரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஐபிபியினுடைய செமினாரை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. மாதவன் மார்ட்டினை ஆண்டவரே அவருடைய குடும்பத்தாரை ஆசீர்வதிக்க வேண்டும். அவர் எங்கள் ஊழியத்தில் பங்கெடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இன்னுமாக ஆண்டவரே ஐயா புஷ்பநாதன் ஐயாவை ஆசீர்வதிக்க வேண்டும். சட்ட வாரியத்தை ஆண்டவரே கையிலெடுத்து அதை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு தெய்வ மகன் ஆண்டவரே அவரை ஆசீர்விக்க வேண்டும். ஸ்டீவனை ஆசீர்விக்க வேண்டும் கர்த்தாவே. இன்னுமாகவும் கூட கர்த்தாவே எங்களுக்கு இடங்களை ஆண்டவரை தருகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்விக்க வேண்டும். மூத்த போதகர் ஆண்டவரே யூனிவர்சிட்டி நடத்தி கொண்டு இருக்கிற அருமையான தேவதாசன் ஆண்டவரே சுந்தர பாரதி ஐயா மூத்த போதகர் ஆண்டவரே கர்த்தாவே தலைமையேற்று நடத்துகின்ற ஒரு மூத்த போதகருடைய துணையாரை ஆசீர்விக்க வேண்டும். அவருடைய மகள்கள் பேரப்பிள்ளைகள் மருமக்களை என்னை ஆசீர்விக்க வேண்டும். கோயம்புத்தூரிலிருந்து ஆண்டவரே அவர்கள் செய்த ஊழியங்கள் உலகம் முழுவதும் இருக்கிறது, உலகம் முழுவதும் பயணித்து கொண்டு இருக்கிறது. வருங்காலத்திலே ஆண்டவரே ராமேஸ்வரத்தில் நடக்கப் போகிற ஆண்டவரே கன்வென்ஷன் கூட்டங்களை செமினார்களை கத்தர் ஆசீர்வித்து தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. சோதரிக்கிறோம் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் அநேகர்கள் ஆண்டவரே கர்த்தாவே மிகுந்த சந்தோஷத்திலையும் ஆண்டவரே மனமகிழ்ச்சியிலும் தேவ ஆசீர்வாதத்திலும் தேவ கிருபையிலும் ஆண்டவரே அந்த கூட்டத்தை நீர் ஆசீர்வித்து நிரப்பும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்த துணையாயிரம் உதவி செய்யும் கர்த்தாவே. இந்த மலை உச்சியிலே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்தின் தேவன் ஆண்டவரை அங்கீகரித்து கேட்டுக்கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ தூதர்களும் ஆண்டவரே இறங்கி தங்கின இந்த இடம் ஆண்டவரே தோமாவோடே ஆண்டவரே இந்த மலை உச்சியிலே சில காலங்கள் அவர் ஜெபித்து இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போகும்போது அவருடைய ஊழியம் பெருகிட்டு என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல எங்களுடைய ஊழியத்தின் ஆண்டவரை பெருக்கத்தை நீ தரும்படியாக ஆசீர்விக்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களோட செல்வின் ஐயா கடந்த முறை எங்களோட வந்திருந்தார். அவருடைய துணையாரையும் அவருடைய ஆண்டவரே மகனையும் மருமகளையும் கர்த்தாவே மகள் மற்றுமாக எல்லாவரையும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய தயவையும் கிருபையும் சமாதானத்தையும் பெறும்படியாக செபிக்கிறோம். அவருடைய பிரச்சனைகள் அவருடைய கஷ்டங்கள் அவருடைய எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரே கோர்ட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் இந்த மலை உச்சியில் வந்து ஜெபித்து போகும்போது ஆண்டவரே வெகுவாக குறைந்து போயிற்று என்று ஆண்டவரே நாங்கள் கேள்விப்படுகிறோம். அவருடைய ஊழியங்கள் இனிமேல் ஆண்டவரே ஓட்டங்களை வெகுவாக ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவரே செபிக்கிறோம் ராஜா. அவருக்கு துணையாய் கொடுக்கப்பட்டுள்ள அநேக ஊழியக்காரர்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் செபிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அநேக சகோதரிமார்களே தந்திருக்கிறீர் ராஜா. ஆமாம் ஆண்டவரே டெய்ஸி சகோதரி தந்திருக்கிறீர். இனமாக ஆண்டவரே ரமேஷ் யோவனானை தந்திருக்கிறீர் கர்த்தாவே. ஆமாம் ஆண்டவரே இன்னுமாக இன்னும் சந்தோஷ் ஆண்டவரே போன்ற எல்லாவரையும் தந்திருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே பெங்களூரில் இருக்கக்கூடிய ஜேக்கப் சாமுவேல் ஆண்டவரே தாவு மற்றுமாக நேசகுமார் மற்றும் எல்லா அவருடைய குடும்பங்கள் எல்லாவரையும் தந்திருக்கிறீர். அவர்களுக்காகவும் நாங்கள் செவிக்கிறோம் கர்த்தாவே, சோதரிகிறோம் கர்த்தாவே, சுத்திகிறோம் கர்த்தாவே. ஆம் ஆண்டவரே உங்க கொடான கொடி சோதரம் 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 ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே திறந்த கூடாரத்தை திறந்த ஆண்டவரே வாசலை நீ வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளினுடைய ஜபத்தின் மூலமாக நீர் உலகம் முழுவதும் எங்களை அனுப்ப போகிறீர், பல தேசங்களுக்கு அனுப்ப போகிறீர். நல்ல பாடகர்கள் நல்ல இசை வரங்கள் உடைய ஆண்டவரே தேவ பிள்ளைகளை நீர் கொடுத்து ஆண்டவரே எங்களுடைய கூட்டங்களை சிறப்பாக நடத்தும்படியா ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். ராமேஸ்வரத்தில் பாஸ்டர் சிங்கம் ஆண்டவரே எபனேசருக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. அவரை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய கூட்டங்களை நடத்தி தரும்படியாக செபிக்கிறோம். ஒரு உண்மையான தேவ பிள்ளைகளை தாரும். உமக்கு பிரியமில்லாதவர்கள் வாயை ஆண்டவரை அடைத்து போடும். உமக்கு பிரியமில்லாதவர்கள் வராதபடி தடை செய்யும். உமக்கு பிரியமில்லாதவர்கள் தேவனுடைய சபையை ஆண்டவரை துன்புறுத்தாதபடி சேவ சுபையை வஞ்சிக்காதபடி ஏமாற்றாதபடி ஆண்டவரே பொய்யின் ஆவிகள் உள்ளே வராதபடி கர்த்தாவே அவர்கள் எல்லாம் முறியடிக்கும்படியாக அவர்களை அப்புறப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு பிரியமான உண்மையுள்ளவர்கள் வர வேண்டும் ஆண்டவரே. பொய்யான ஊழியக்காரர்கள் பொய்யான வஞ்சிக்கிற ஆண்டவரே கூட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆண்டவரை துரத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஈசு மிசிகாக்கிற ஆண்டவரே அவருடைய பெயரிலே ஆண்டவரே வானத்திலும் பூமியிலும் கட்டளையிடப்பட்ட நசனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே அவர்கள் எல்லாவரையும் செயலிழந்து ஒளிந்து போகும்படியாக செபிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டங்கள், வஞ்சனையான கூட்டங்கள், ஏமாற்றுகிற கூட்டங்கள் எங்களை நினைத்து ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே மக்களை கொள்ளையாடுகிற சனங்களை ஆண்டவரே கர்த்தர்தாமே ஆண்டவரே
அவர்களை எல்லாவரையும் ஆண்டவரை முடைக்கப்படும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. கூடாரங்கள் கால் மிதிக்கிற இடம் கர்த்தருக்கு சொந்தமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் செய்து வருகிற ஊழியங்கள் எங்கெங்கு கால் வைக்கிறோமோ அங்கெல்லாம் உம்முடைய உண்மையான தாசர்கள், உண்மையான தேவ பிள்ளைகள், பக்தி வைராக்கியம் உள்ளவர்களை ஆண்டவரை நீ எழுப்பி தரும்படியாக செபிக்கிறோம். உம்முடைய ஊழியங்கள் பிரஸ்தாபமாய் ஆண்டவரே செய்யத்தக்கதாக ஆண்டவரே எல்லா இடங்களிலும் கூட கர்த்தாவே வல்லமையான ஊழியங்கள் செய்யத்தக்கதாக அடையாளங்களோடும் அற்புதங்களோடும் ஆதாரங்களோடும் இந்த பூமியில நிறைவேற்றப்படும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாக இந்த நாளிலே நாங்கள் செபிக்க ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவரே கர்த்தருங்களோடு பொன்னான நாள் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. வில்லியம் கிரஹாம் டூவர்ஸை ஆண்டவரே கர்த்தாவே ஆஸ்திரேலிய மிஷனரியம் அவருடைய 2 மகன்களையும் ஆண்டவரை கொன்று ஆண்டவரே நெருப்பிலே பட்டு ஆண்டவரை எரித்தார்கள் ஆண்டவரை. அப்பா அந்த கொடிய அந்த ஆண்டவரே அந்த கூட்டங்கள் ஆண்டவரே அந்த சண்டாளர்கள் தேசத்திலே கொடி பிடித்து அலைகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அவர்கள் எல்லாவரும் ஆண்டவரே மந்திரங்களும் ஆண்டவரே எந்திரங்களும் தந்திரங்களும் ஆண்டவரே அவருடைய யுக்திகளும் யோசனைகளும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே அபத்தமாக்கி அழிந்து போகும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. தேசத்திலே ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களுடைய கூட்டாரங்கள் ஆண்டவரே ஏகமாக ஆண்டவரே இந்த நாளில் கொக்கரித்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே பொய்களை ஆண்டவரே புனைகிறதையும் பொய்களை பரப்புகிறதையும் ஆண்டவரே ஜனங்களை ஆண்டவரை ஏமாற்றி கொண்டு இருக்கிற அந்த கூட்டங்களுடைய முழுமையாக ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரை விழுங்கி போடத்தக்கதாக பூமியை திறக்கிற தேவனாக இருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய வானத்திலிருந்து அக்கினியை இறக்கிற தேவன் அது உமக்கு லேசான காரியம் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் ஆண்டவரை 7 வழியாக ஓடி போடும்படியாக செபிக்கிறோம். மணிப்பூர் மக்களுக்கு ஒரு சமானத்தை கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. ஜபங்கள் அவசியம், தேவதாசருடைய வழிநடத்தல் அவசியம் ஆண்டவரே, தீர்க்கதரிசிகள் அவசியம், அப்போஸ்தலர்கள் அவசியம் ஆண்டவரே. இந்த கடைசி காலத்தில் வழிகாட்டுகிற நல்ல தாசர்கள் வேண்டும். இஸ்ராவிலே நீர் கொடுத்த நல்ல தாசர்கள் மூலமாக கர்த்தருடைய ஆண்டவரை ஜனங்கள் ஒன்று கூடி அரசியல் கட்சிகளை புறம்பே தள்ளி தேவனுடைய ஜனங்கள் ஆண்டவரை ராஜ்யம் செய்யும்படியாய் அந்த இடத்தை நீர் கொடுத்திருக்கு. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதுபோல ஆண்டவரே கேரள தேசத்தை ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தினாலே பாதுகாத்து வந்திருக்கிறீர். இன்னுமாக பாதுகாக்க வேண்டும். இன்னும் மக்களை வைராக்கியம் உள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக, நம்பிக்கை உள்ளவர்களாக அவளை ஆண்டவரை கட்டி எழுப்பும்படியாக செபிக்கிறோம். கேரள தேசத்திலே ஆண்டவரே முதலாவதாக ஆண்டவரே கர்த்தருடைய தாசன் இறங்கின பூமி ஆண்டவரே இவர்களுடைய பட்டணங்கள் உண்டு ஆண்டவரே. இன்னுமாக 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இங்கே ஆண்டவரே எல்லாவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். இவர்கள் வந்து இங்கே பயணித்த இடங்கள் உண்டு, அவர்கள் செய்த வியாபார ஸ்தலங்கள் உண்டு. அவர்கள் மூலமாக இந்த இடங்கள் ஆண்டவரே அந்த தேசம் ஆண்டவரை தொடப்பட்டது, ஆசீர்வதிக்கப்பட்டது. அநேக ஊழியர்கள், மிஷனரிமார்கள் ஆண்டவரே இரத்த சாட்சியை மரித்தவர்கள் உண்டு. எல்லா தேசங்களுக்கும் ஊழியத்திற்கு புறப்பட்டு போனவர்கள் ஆண்டவரே அநேக இடங்களிலே திரும்பி வராதபடி ஊழியத்தை பலமாய் செய்திருக்கிற பூமி ஆண்டவரே. அநேக ஊழியர்களையும் தாசர்களையும் எழுப்பிவிட்ட இந்த கேரள தேசத்தை கர்த்தாவே ஆம் ஆண்டவரே, இந்த பூமியை கர்த்தருடைய ஆண்டவரே ஜனங்கள் இருக்கிற இடம், தேவாலயங்களை ஆண்டவரை அதிகமாய் காண்கிற தேசம் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக எல்லா மிஷனரிகளும் வந்து இறங்கின பூமி ஆண்டவரே. அந்த இடத்துல நாங்களும் இறங்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மலை உச்சியிலே செபிக்கிறோம் ஆண்டவரே. குருசடியிலே ஆண்டவரே நாங்கள் இறங்கி ஆண்டவரே இந்த குருசு மலையிலே வந்து ஆண்டவரே இந்த உயரமான மலை உச்சியிலே ஆண்டவரை செபிக்கிறோம். ஜெப ஆவியினால் நிரப்பும், பலத்தினாலும் வல்லமையினால் நிரப்பும் ஆண்டவரே. இதோ கர்த்தர் ஆண்டவரே உடைய வேதத்தை திறக்கும் போது அந்த வார்த்தை ஆண்டவரை ஜீவனாக, ஆவியாக, வல்லமையாக அது புறப்பட்டு வருகிறது என்பதை உணரும்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் அந்த வேதத்தினுடைய மகத்துவத்தை ஆண்டவரை கொண்டு செல்லும்படியாக ஆண்டவரே கர்த்தாவே பிரசங்கிக்கிற ஒவ்வொரு தாசர்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். அந்நிய வாசிகளிலும் தீர்க்க தரிசனத்திலும் ஆண்டவரே ஆதியா அப்போஸ்தலர் நாட்களிலே ஊற்றியது போல, புறஜாதிகளின் மேலும் ஊற்றியது போல இந்த காலங்களிலும் ஆண்டவரே தொடர்ந்து நீர் அதை ஆண்டவரே ஊற்றி அதை அதனுடைய கர்த்தாவை அடையாளத்தை மீண்டும் காண்பிக்கும்படியாக இரட்டிப்பான ஊழியங்களை கர்த்தர் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. இந்த கடைசி காலத்திலே அநேக ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து செய்யாமல் போன ஊழியர்களை மீண்டுமாக அவர்களுக்கு ஏற்பட்டுகிற தடைகளை நீக்கி கர்த்தாவே அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை நீக்கி அவர்களை ஊழியத்தில் கொண்டு வரும்படியாக செபிக்கிறோம். அநேகர்களுடைய ஊழியங்கள் தடையினாலே, சாத்தானுடைய தடைகளினாலே ஆண்டவரே இன்றைக்கு விலக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. தேவனைப்பட்டு பிரிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுக்காக, ஊழியக்காரிகளுக்காக, அந்த குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். அநேக ஆண்டவரே கடன் பிரச்சனைகள் ஆண்டவரே, குடும்ப பிரச்சனைகள் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் ஆண்டவரே, சபையிலே ஆண்டவரே நடத்தக்கூடாதபடி எதிரிகளுடைய பிரச்சனைகள் ஆண்டவரே, இந்த பொல்லாத ஆண்டவரே சத்துருக்களுடைய கூட்டங்கள் ஆண்டவரே, தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிற கூட்டங்கள், தேவாலயத்தை இடிக்கிற கூட்டங்கள் ஆண்டவரே, ஜனங்களை ஆண்டவரே அநியாயமாய் மிருகத்தனமாக தாக்குகிற கூட்டங்கள், ஆராதனை தடை செய்கிற கூட்டங்கள் ஆண்டவரே, இன்னுமாக ஆண்டவரே இளம் பெண்ணுகளை ஆண்டவரை கடைத்து செல்கிற கூட்டங்கள் ஆண்டவரை
பெண்களை ஆண்டவரே ஆடைகளை இழுத்து நிர்வாணப்படுத்தி காயப்படுத்தி அடித்து கொல்லுகிற கூட்டங்கள், தீ வைத்து ஆண்டவரே நெருப்பிலே ஆண்டவரே சுட்டெரிக்கிற குடும்பங்கள், துப்பாக்கியால் சுடுகிற கூட்டங்கள், இந்த கூட்டங்கள் அதிகரித்திருக்கிறது இந்த தேசத்தில். கர்த்தர் அவர்களுக்கு ஒரு முடிவு உண்டாக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, யோசுவாவை எழுப்பின தேவன் ஆண்டவரே, தேசங்களையெல்லாம் சுதந்திரித்து ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பங்கு கொடுத்த தேவன் ஆண்டவரே, பகிர்ந்து கொடுத்த அந்த தேவன். அதுபோல என் தேவன் ஆண்டவரே, நீர் எழுப்புற ஓங்கிய புயமும் உம்முடைய கரமும் ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு பெரிய தாசனை ஆண்டவரே தேசத்திலே உலகத்திலே நீர் எழுப்பி தரும்படியா செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை இஸ்ரவேல் ஜனங்களுக்கா, இஸ்ரவேல் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுப்பா. அதற்காக நாங்கள் செபிக்கிறோம். தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகை ஆண்டவரை அத்திமதம் தொழில்விடுகிறது என்று சொல்லப்பட்டிருக்க அடையாளங்கள் மீண்டும் இஸ்ரவேல் தேசம் 2000 ஆண்டுகளுக்கு அப்புறமாகி அங்கே நிறுவப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம் அப்பா. ஆனாலும் ஆண்டவரே யுத்தமும் நாசமும் கடைசி காலம் வரைக்கும் நடக்கும் என்று தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறது. ஆனபடினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய ஆண்டவரே வருகை மட்டும் ஆண்டவரே தேசத்திலே யுத்தங்களும் நாசங்களும் ஆண்டவரே பெருகும். ஆனால் சமாதானம் பூமியில் இருக்காது. தேவ ஜனங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டு. நித்திய ராட்சியம், நித்திய மகிமை ஆண்டவரே, நித்திய ஜீவன் ஆண்டவரே அவர்களுக்கு உறுதியாக்கப்படும் ஆண்டவரே. அவர்களுக்குள்ளே தெய்வ சந்தோஷம் ஆண்டவரே, தெய்வீக ஆவியினாலே ஆண்டவரே நிரப்பப்பட்ட ஒரு சந்தோஷம் ஆண்டவரே. தரிசனங்கள் ஆண்டவரே, சொப்பனங்கள், அடையாளங்கள், வல்லமையான காரியங்கள் ஆண்டவரே அவர்களுக்குள் நடத்தி அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களை ஆண்டவரே இன்னுமாக நம்பிக்கை உள்ளவர்களாய் ஆண்டவரே கடைசி காலம் மட்டும் நீர் ஆண்டவரே நிலைத்திருக்கப்படுகிற தேவன். நம்முடைய விசுவாசம் ஆண்டவரை குறைந்து போகாதபடி ஆண்டவரே, மனுஷகுமாரன் வருகின்ற நாட்களிலே ஆண்டவரே மக்கள் மத்தியிலே விசுவாசத்தை காண்பரோ என்று ஒரு கேள்வி இருக்கிறது. ஆமாம் ஆண்டவரே, அப்படிப்பட்ட கேள்வியிலே ஆண்டவரே நாங்கள் எல்லாம் ஆண்டவரே சோர்ந்து போகாதபடி எங்களை விசுவாசத்திலே ஆண்டவரே தேவ நாமம் கட்டுவதற்கு மாத்திரமல்ல, கர்த்தருக்கென்று வாழவும் ஜீவிக்கவும் நாங்கள் ஒப்பு கொடுத்துள்ளாய் ஆண்டவரே. வாழத்தக்கதாக நீர் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு கூட்டங்களையும் செமினார்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க செபிக்கிறோம் ராஜா. அப்படியாக ஆண்டவரே இன்னுமாக நேபாள் சிக்கிம் பட்டணத்துக்கு நாங்கள் செல்லும்போது அந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். டெல்லியினுடைய ஊழியங்களை ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். பெங்களூரில் நடக்கிற ஊழியங்களை ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். சென்னையில் நடக்கிற ஊழியங்களை ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். ஐயா, நீர் கொடுத்த அநேக ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரிடைபடும்படியாக செவிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே கர்த்தாவே இன்னுமாக வாலிப தம்பிகள் தங்கிகள் காதல்னாலே வயப்பட்டு ஆண்டவரே சபை விட்டு விலகி அந்நிய ஸ்திரீகளோடு போகிறதே பார்க்கிறோம் அப்பா. இதனாலே ஆண்டவரே சாபத்தை ஆண்டவரை வாங்கி கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. குடும்பத்துக்கு சங்கடத்தை வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். தேவ சபைக்கு ஒரு அழிவை கொண்டு வருகிறதே நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அந்தபடியான ஜனங்களே, அப்படிப்பட்ட பிள்ளைகளே ஆண்டவர் அப்பா தேவரீர் ஆண்டவரே அவருடைய இருதயங்களை மாற்றும்படியா, அவருடைய சிந்தையிலே கெடுக்கிற சாத்தானுடைய கிரியைகளை அதம் பண்ணும்படியாக ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆண்டவரே உலக ஆண்டவர் ஆசாபாசத்திற்கும் ஆண்டவரே அந்த காதலுக்கு பயப்பட்டு போகாதபடி அந்த பிள்ளைகள் வாலிப தம்பி தங்கைகளை நீர் காப்பாற்றும்படியா செவிக்கிறோம் ஐயா. இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த குருசடி மலையிலே நாங்கள் இருக்கிறோம் அப்பா. அப்பா நாங்கள் கடந்து வந்து இந்த காலை வேளையிலே கர்த்தரை துதிக்கவும் செபிக்கவும் கர்த்தாவே அப்பா உம்மை நினைத்து அப்பா கர்த்தாவே எங்கள் ஊழியத்தை முன்னெடுத்து செல்லும்படியாக எங்கள் கையிலே கொடுத்திருக்கிற ஆண்டவரே சிலுவையின் பயணத்தை ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து ஓடும்படியாய், நல்ல ஓட்டத்தை ஓடும்படியாக, நன்றாக ஓடும்படியாய், பலத்தோடு ஓடும்படியாய், தேவ கருவையிலும் தயவிலும் பல ஆண்டவரே ஓடும்படியாக, வரங்களிலும் வாக்குகளிலும் வல்லமைகளிலும் செய்களிலும் ஓடும்படியாக கர்த்தரால் உறுதிப்படுத்தப்பட்ட ஊழியத்தை நாங்கள் உறுதிப்படுத்தும்படியாக, உறுதியுள்ளவர்களாக கடைசி வரை நாங்கள் செல்லுகின்ற பயணிக்கின்ற ஊழியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். எங்கள் மகனை ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே செருன் சேமா அலிசி கர்த்தர் மீட்டெடுக்கவும் அவர்களை ரட்சிக்கவும் செபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் ஆண்டவர் எங்கிருந்தாலும் கர்த்தரால் மீட்கப்பட வேண்டும் என்று செபிக்கிறோம். கர்த்தர்களை கொண்டு வந்து சேர்க்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. மனம் திரும்பி ஆண்டவரே கர்த்தாவே தேவ சமூகத்தில் வரும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. பாவங்களை ஆண்டவரே கர்த்தாவே செய்யாதபடி கர்த்தாவே ஆண்டவரே அவர்கள் நல்லவர்களாக இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, உமக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் ஆண்டவரே, எங்கேயும் ஆண்டவரே சாத்தான் அவர்களை சிறை வைக்காதபடி கர்த்தாவே அவர்கள் கட்டுக்களை அறுவண்டு போகும்படியாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஐயா. அவருடைய கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பீராக. இந்த ஜபத்திற்கு தடை வராதபடி நீ கொண்டு வந்து சேர்த்துருக்கிறீங்கப்பா. இந்த ஜபத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா இழந்து போன எல்லாவற்றையும் பெற வேண்டும். இழந்து போன எல்லா ஆத்துமாக்களையும் நாங்கள்
பெற வேண்டும் கர்த்தாவே. அதற்கு துணை செய்யுமப்பா. ஆம் ஆண்டவரே, இழந்து போகாதபடி கர்த்தாவே எல்லாவரையும் மீட்டெடுக்க ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட ஆண்டவரே பரிசுத்தவான்கள் ஆண்டவரே கூட்டத்தை நாங்கள் காணும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும். ஆம் ஆண்டவரே, உலகத்தில் உம்முடைய தூதர்களை அனுப்பும்போது சகல பரிசுத்தவான்களையும் குடும்பங்களையும் நீர் கூட்டி சேர்ப்பீர் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. அதிலே நாங்களும் உம்முடைய ஆண்டவரே மந்தையில் காணும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும். இரக்கம் பாராட்டும் கர்த்தாவே. அப்பா, உம்முடைய நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல நாங்கள் உறுதிமொழியாக ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய உடன்படிக்கை ஆண்டவரே எப்பொழுது நினைத்து கொண்டு வாழ முடியாது எங்களுக்கு உதவி செய்யும். உடைய கட்டளையின்படி நாங்கள் ஆண்டவரை வாழத்தக்கதாக உதவி செய்யும் கர்த்தாவே. நீர் எங்களை தொட்டு இருக்கிற கர்த்தாவே, உம்முடைய கரம் எங்களை தொட்டது ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, அதற்கு சாட்சியாக நீர் ஆண்டவரை எங்களை ஊழியத்தில் நிலைநிறுத்துமப்பா. ஆமாம் ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரை சாட்சி பெரிதப்பா. அப்பா, உம்முடைய அடையாளங்களை பெரிதப்பா ராஜா. நமக்கு நன்றி செலுத்துகிறார் ராஜா. ஆமாம் ஆண்டவரே, ஒரு நாள் ஆண்டவரே காலையிலே 4 மணிக்கு ஆண்டவரே கர்த்தாவே ஜபத்திலே நீர் என்னோடு இடப்பட்டு ஆண்டவரே கர்த்தாவே நீர் என்னை தொட்ட ஆண்டவரே தேவனப்பா, என் கண்களை திறந்த தேவன் ஆண்டவரே. நான் ஆண்டவரை காண்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர் ராஜா. யெகோவாயிரே ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆண்டவரை செய்து முடிக்கிறவராக இருக்கிற கர்த்தாவே, உதவி செய்கிற துணையாளரே எபினேசரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏலலோகி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ஷாலோமே சமானத்தின் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. யெகோவா ரப்பா யெகோவா இருப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எல்லோகியே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே ஆண்டவரே கர்த்தாவே, எளியோனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்ஃபா உமிகாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோட இடைபடும் கர்த்தாவே, இடைக்கட்டும் ஆண்டவரே. இந்த மலையிலே ஆண்டவரே மலை செபத்தை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. மலை செபத்திலே ஆண்டவரே எங்களை கொண்டு வந்து சேர்த்து தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் ஊழியம் பெருக வேண்டும், எங்கள் ஊழியம் நடக்க வேண்டும், எங்கள் ஊழியம் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எங்களுடைய ஊழியத்திலே சமாதானம் கிடைக்க வேண்டும், எங்கள் ஊழியத்தில் அநேகர்கள் சுகம் பெற வேண்டும், எங்கள் ஊழியத்திலே கர்த்தர் அநேகர்கள் சந்திக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அநேகருடைய உள்ளங்கள் உடைக்கப்பட வேண்டும், அநேகர்கள் சுகமாக வேண்டும், விடுதலையாக வேண்டும், சாத்தானுடைய கட்டுக்கள் நீங்கி போக வேண்டும் கர்த்தாவே. மகத்துவமான முடிய ஊழியங்கள் நடக்க வேண்டும். சொல்வாதபடிக்கு நீங்கள் மறுபடியும் ஆண்டவரை இறக்கி கொண்டு வந்தீங்க, அதுக்கு ஆண்டு செலுத்துகிறோம். அந்த வல்லமையும் ஆவியையும் எங்களுக்கு நீங்கள் தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அடுத்த காரியங்களுக்கு நாங்கள் கடந்து செல்லும் பொழுது முது கிருபை எங்களோடு இருக்கட்டும், வழிநடத்தட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் 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 ஆமென். நல்ல பிதாவே, நல்ல நேரத்திற்காக நன்றி சொல்லிக்கிறேன் ஐயா. எங்கள் அன்பு தெய்வம், இந்த இடத்துல கால் மிதிப்பதற்கு எங்களுக்கு பாக்கியம் கொடுத்தீங்க, அதற்காக உமக்கு தோத்திரமப்பா. ஆமாண்டவரே, உம்முடைய தூதர்கள் ஏறி இறங்கின இடம், உம்முடைய தூதர்களை கொண்டு உம்முடைய தாசனை நீர் பாதுகாத்த இடம் என் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால் எப்பொழுதும் ஜெப துதிகள் ஏறெடுக்கப்பட்ட இடம் ஐயா. தொடர்ந்து ஓட எங்களுக்கு பலன் கொடுங்கப்பா. உம்முடைய வல்லமையின் ஆவி எங்களை சுத்திகரித்து எங்கள் அன்பு தெய்வத்திற்காக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஒரு வல்லமையின் ஊழியத்தை செய்ய உதவி செய்யுங்க. உமக்கு நன்றி அப்பா, தோத்திரம் ஐயா. தேவக்காரன் எங்களோடு இருக்கு. மலையிலிருந்து இறங்கியாச்சு. ஆமாம், வெற்றிகரமாக பயணங்கள் உற்சாகத்தோட இறங்குது, சோர்வோட மேலே ஏறிச்சு, உற்சாகத்தோட பலத்தோட கீழே இறங்கி இருக்குது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இப்போ சரீர சூழ்நிலை உடம்பு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா, ரொம்ப லைட்டு வெயிட்டாக இருக்குது. ஆமாம், உடம்பு பாரமெல்லாம் ஜபத்தில் என்னென்ன நடந்தது? ஜெபத்தில் ஜெபிக்கும் பொழுது எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணோம். இந்த இந்திய தேசத்துக்காக குறிப்பாக ஜெபம் பண்ணோம். கடவுள் கண்டிப்பாக அந்த ஜெபத்தை எல்லாம் வாய்க்க செய்வார். ஊழியத்தை இன்னும் அதிகமாக ஆண்டவர் வல்லமையோடு ஆண்டவர் நடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஒரு விசுவாசம் இருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். ஓகே, தேங்க்யூ. நாங்கள் கீழே தாழ இறங்கிட்டோம். வெற்றிகரமாக எங்களுடைய மலையேற்றத்தை முடித்துவிட்டு ஒரு ஆவிக்குரிய பலனோடு நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினால ஆண்டவர் எந்த இடத்துலையும் எங்களை விழாதபடிக்கு எங்களுடைய கால்களை தாங்கி, சற்று ஏறுவது கடினம், இறங்குவது அதை விட கடினமாகத்தான் இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இறங்கும்போது அந்த ஃபோர்ட்ஸு தள்ளும்போது கால் லேசாக வழுக்கினாலும் கீழே விழுந்து முட்டியை உடைக்க வேண்டியதுதான். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால் நாங்கள் 2 பேர் வயதானவர்களாக இருந்தாலும் கூட ஆண்டவருடைய பலத்தினால், தெம்புனால் சமாதானமாக போய்விட்டு சமாதானமாக வந்தோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க.